ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில பிரார்த்தனையின் போது நான் பாபாவை வணங்குகின்ற பொழுது எனக்காக சில வார்த்தைகள் வரும். எனக்கு பிடித்த பல்வேறு பாடல்கள், அது திரைப்பட பாடல்களாகட்டும் சாதாரண ஆன்மீக பாடல்களாகட்டும், அனைத்துமே மனதை தூண்டுவதாகத்தான் அமைகிறது. மனதை ஒருமுகப்படுத்துவதோ அல்லது ஒழுங்குபடுத்துவதோ எதுவோ ஒன்று நடக்கிறது பாடலின் மூலமாக. நம்முடைய மனதை கட்டி போடுகிறது பாடல். ஆகினால எனக்கு பிடித்த ஓரிரு பாடல்களை நல்ல விதமாக எழுத நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இப்பொழுது ஒரு பாடலை உங்களுடைய பாடி காண்கிறேன். ஜெய் சாய்ராம். நீங்களும் கூட நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் நம்மிடையே அதாவது என்ன சொல்வது, பாடுவதற்கு தயக்கம். நான் கூட ஒரு இசை கலைஞன் அல்ல, இசை ரசிகன். இசையை நல்ல விதமாக கற்றுக்கொண்டு பாடுபவர்களை கூட எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கொண்டு அது நன்றாக இருக்கிறது என்றும் நன்றாக இல்லை என்றும் சொல்வதற்கு ஒன்றுமே அறியாத எவ்வளவு பேர் சொல்லுகிறார். அதுபோல அனைவருக்குள்ளாகவும் ஒரு ரசனை இருக்கிறது. அந்த ரசனை தான் என்னை எழுத தூண்டியது. நான் ஒரு பெரிய கலைஞனோ மிகப்பெரிய கவிதாசிரியனோ அல்ல. ஆனால் கண்டிப்பாக நான் பாபாவுடைய பிள்ளை என்பதிலே மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு வகையிலே என்னுடைய மனம் இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த பாடலை உங்களிடத்திலே பாடி காண்பிக்கிறேன். ஜெய் சாய்ராம். இது அந்த காலத்திலே ஒரு பாடல். பிருந்தாவனம் நந்தகுமாரனும் என்று ஒரு பாடல் வரும். அனைவருமே அதிலே மனம் லயித்து விடும். அந்த ஒரு மெட்டில எழுதிய பாடல். பாபா உங்கள் பாதம் பணிந்து பாவங்கள் யாவையும் கழுவுகின்றோம். பாபா உங்கள் பாதம் பணிந்து பாவங்கள் யாவையும் கழுவுகின்றோம். எங்கள் பாவங்கள் யாவையும் கழுவுகின்றோம். தாரீரின்றே பிரார்த்தனை செய்தால், தாரீரின்றே பிரார்த்தனை செய்தால் தந்தை எமக்கு அருள் புரிவே. பாபா உங்கள் பாதம் பணிந்து பாவங்கள் யாவையும் கழுவுகின்றோம். கல்வியில் சிறந்திட கல்லைகளில் சிறந்திட, கல்வியில் சிறந்திட கல்லைகளில் சிறந்திட கடவுள் பாபா துணை இருப்பார். நம் கடவுள் பாபா கண் திறப்பார். விடைகளை நமக்கு அவரே சொல்லி, விடைகளை நமக்கு அவரே சொல்லி, இடர்கள் களைய வழி செய்வார். தோனியின் நெருப்பினில் எங்களின் துன்பம், தோனியின் நெருப்பினில் எங்களின் துன்பம் தோசு தோசாய் பறந்துவிடும். துன்பம் தோசு தோசாய் பறந்துவிடும். ஏணியை அவரிடம் கேட்டோமானால், ஏணியை அவரிடம் கேட்டோமானால் எங்கோ வாழ்க்கை உயர்த்துவிடும். உடல் பிணி அனைத்தையும் உடனே களைந்திட, உடல் பிணி அனைத்தையும் உடனே களைந்திட உத்தமர் பாபா துணை இருப்பார். உத்தமர் பாபா கண் திறப்பார். கடலலை போலே கண்ணீர் இருந்தால், கடலலை போலே கண்ணீர் இருந்தால் கடவுள் பாபா துடைத்திடுவார். திருமணம் இணையும் திருமண வரத்தை,
திருமணம் இணையும் திருமண வரத்தை குருமணம் முகந்தே அருள் புரிவார். நம் குருமணம் முகந்தே அருள் புரிவார். திருமணமாகியும் நகள் கடந்தால் திருமணம் ஆகியும் நகள் கடந்தால் பிள்ளை பெறுகிற வரம் தருவார். கடன்களை அடைத்து கண்ணியம் காத்திட கடன்களை அடைத்து கண்ணியம் காத்திட கடவுள் பாபா துணையிருப்பார். நம் கடவுள் பாபா துணையிருப்பார். விடைகளை நமக்கு அவரே சொல்லி விடைகளை நமக்கு அவரே சொல்லி இடர்கள் களைய வழி செய்வார். வண்டலு வந்து வழிபட பாபா வரிகளை எல்லாம் துடைத்து வைப்பார். வண்டலு வந்து வழிபட பாபா வரிகளை எல்லாம் மறக்க வைப்பார். நம் வரிகளை எல்லாம் மறக்க வைப்பார். வழி துணை பாபா அபயம் என்றால் வழி துணை பாபா அபயம் என்றால் வாழ்விலும் துணையாய் வந்திடுவார். பூமியின் நெருப்பில் எங்களின் துன்பம் தோசு தோசாய் பறந்துவிடும். துன்பம் தோசு தோசாய் பறந்துவிடும். பாபா உங்கள் பாதம் பணிந்து பாபங்கள் யாவையும் கழுவுகின்றோம். எங்கள் பாவங்கள் யாவையும் கழுவுகின்றோம். ஜெய் சாய்ராம். இந்த பாட்டு பாடும் பொழுது சில நேரங்கள்ல வரிகள் பிசகி இருக்கிறது எனக்கே தெரியுது. வரிகள் மாறி மாறி வருது. நல்ல பாடக்கூடியவங்க, நல்ல குரல் வளம் இருக்கிறவங்க, குரல் வளம் நமக்கு கூட நல்லதா இருக்குது, இருந்தாலும் கூட நல்ல இசையோடு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு ஒரு அமைப்பு அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா வரும். எல்லாத்த விட காரணம் மனசு தான் காரணம். மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா வரும். அதுதான் சொல்றாரு பாபா. சொல்றாரு, பொறுமையா இரு, பொறுமையா செய், எதை செய்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நம்ம கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்டர்வியூக்கு போறோம், பதட்டத்தோட போறோம், ஒரு சின்ன சட்டையில ஒரு கரை வந்துடுது, ஒரு சேர் அடிச்சிடுது, உடனே சேரு மேலதான் நம்ம ஞாபகம் வருது, நம்ம புத்தி மேல ஞாபகம் வருது. இவ்வளவு புத்தி கொள்முதல் பண்ணிருக்கிறோம், இவ்வளவு படிச்சிருக்கிறோம், எத்தனை ஞானம் அறிவு வந்திருக்குது, எவ்வளவு தைரியம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு அந்த சேரு மேல்தான் நமக்கு கவனம் எல்லாம் போகுது. அந்த மாதிரி மனசை நல்லா வச்சுட்டா எவ்வளவு தீவிரங்களா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் கூட கண்டிப்பா பாபா உன்னை ஒரு யூட்டன் அடிச்சு அதெல்லாம் மறக்க வைப்பாரு, அதெல்லாம் சரி பண்ண வைப்பாரு. அதனால இந்த மாதிரி பாடல்கள் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு வகையில வரும். இதெல்லாம் தான் மந்திரம். வார்த்தையில மந்திரம், அதாவது மந்திரம்ன்றது ஒரு வார்த்தையில இருந்து வார்த்தைக்குள்ள எழுத்து இருக்குது, எழுத்து பீஜமாவது, பீஜம் விதையாது, விதை மேல விதைய மண்ணில் போட்டு அது மேல தண்ணி ஊற்றினாக்கா அது முளைக்குது, முளைச்சி வந்து செடியாகுது, மரமாகுது, பழமாகுது, காயாகுது, நிழலாகுது, எல்லாமாகவும் ஆகுது. அது மாதிரி நம்முடைய மனசுல நல்ல விதைகளை போட்டு வைத்தோம்னால் கண்டிப்பாக நல்ல மரமாக நாமும் வளர்வோம், நம்முடைய சமுதாயத்தையும் வளர வைப்போம். பாபா இருக்கையில நமக்கு எந்த துன்பமும் இல்லை. பாபா தரிசனம், பாபா விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் பாருங்கள், வரையெல்லாம் மரப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.